மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையின் ஆட்டம் க்ளோஸ். அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி தூக்கி விசிறி கடாச்சிருச்சுங்க. தமிழ்நாட்டுல அண்ணாமலை தான் பெரிய கொம்புன்னு சொல்லி இந்த பாரதிய ஜனதா கட்சி அவரை கொண்டாந்து தமிழ்நாட்டுல பாரதிய கருத்து கட்சிக்கு தலைவரா போட்டது. இந்த தலைவரா போட்ட அண்ணாமலைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்த ஒரு ஈகோ பிரச்சனை. ஈகோவுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை வாய்க்கு வந்தபடி தாறுமாறா திட்டுனதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கட்சி விட்டு நீக்கினா தானுங்க நான் உடன்படிக்கைக்கு வருவேன்னு சொல்லி அமித்ஷா விட்டு சென்னையில உட்காந்துட்டு சொன்னாங்க. நீக்கின பிற்பாடு கட்சிக்குச்சாதான் இது பழைய கதை. இப்ப அண்ணாமலை தேர்தல் நிக்கிறதுக்கு இவரே விருப்ப மனுவே கொடுக்கலீங்க. விருப்ப மனுவே தேர்தல் நிக்கிறதுக்கு கொடுக்கவில்லை. எல்லா பத்திரிகையில பரபரப்பா பேசுறான். அண்ணாமலைக்கு கோவையில வடக்கு கொடுப்பான், மொடக்குறிச்சி கொடுப்பான். இப்படி அண்ணாமலைக்கு சொல்றப்போ அண்ணாமலை நான் தேர்தலில் இல்லை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லா பத்திரிகையும் அவரை பகிரங்கப்படுத்தி அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி கை விட்டுச்சுன்னு பேசினாங்க. இப்ப அண்ணாமலை தேர்தலில் நிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அண்ணாமலை தேர்தலில் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தானுங்க. அதுல வாய்ப்பு அண்ணாமலை தேர்தலுக்கு கிழக்கு ஏதோ ஒரு தொகுதியில் நின்று சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவாரா? அப்படி அவர் சட்டமன்றத்துக்கு போறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணா பல சிக்கலை சந்திக்க வேண்டும். அண்ணாமலை ஒரு சிக்கல் இல்லைங்க, பல சிக்கலை சந்திக்கணும். அப்பதான் அண்ணாமலை வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படமாட்டார்கள் சூழ்நிலையில் இருக்கிறப்ப அவரே புத்திசாலித்தனமா வேட்புமனு தாக்கல் பண்ணா நம்ம வேட்புமனு தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நாம மானங்கட வேண்டாம்னு சொல்லி தேர்தலில் நிக்கலிங்கிற ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிட்டார். இப்ப பீஸ் கோயில் அன்னையில சென்னைக்கு வர்றப்போ அண்ணாமலை எங்க இருக்கிறாரு? பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்க. நீங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரச்சாரத்துக்கு பண்ணுங்க அப்படிங்கிறப்ப பாண்டிச்சேரி பிரச்சாரத்துக்கு போயிட்டார். பீஸ் கோயில் வந்தனையும் வேரி அண்ணாமலை அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலைக்கு தகவல் கொடுத்து அண்ணாமலை உளுந்து அடிச்சு யாராப்புல பிடிச்சான், காரை பிடிச்சான், உட்கார்ந்து பீஸ் கோயில் உட்கார்ந்து பிற்பாடு why not you participating in the election? யாரு கேட்கறது? பீஸ் கோயில் கேட்கிறாரு. அண்ணாமலை பதை ஐ ஆம் நாட் பார்ட்டிசிபேட்டிங் தி 2026 தமிழ்நாடு கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறாரு. எனி கான்ஸ்டிடியூன்சி ஐ ஒன்ட் பார்ட்டிசிபேட் சொன்னது யாருன்னாக்கா அண்ணாமலை. ஏன்னு சொன்னார்னா பீஸ் கோயில் ஏயா நிக்கலன்னு சொல்லி சொல்றப்போ நின்னா நான் மாட்டிக்குவேன்னு சொல்லி சொல்றப்போ அண்ணாமலை கிட்ட அவர் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றப்பதான் அண்ணாமலை பீஸ் கோயில் சும்மா கூப்பிடலீங்க. பீஸ் கோயில் அவர் எலக்ஷன் நிக்கிறதுக்கு வாங்க அவரை கூப்பிட மேலிட அவர் புறக்கணிச்ச பிற்பாடு கூப்பிடல. கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை வாங்கின சொத்து பட்டியலை யாரு கேட்கிறாரு? பீஸ் கோயில் கேட்கிறார். அண்ணாமலை நீங்க இத்தனை சொத்து பட்டியல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த சொத்து பட்டியல படிக்கிறேன் கேளுங்க. பரோ ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் மாவட்டத்துல சூலூர் செலரிகல்ச்சர் கிராமத்துல பட்டா எண் 2165 சர்வே நம்பர் 15 அதுல உட்பிரிவு எண் 181. அந்த உரிமையாளர் யாருன்னு சொல்லி சொன்னா அகிலா வைஃப் ஆஃப் அண்ணாமலை. பத்திர தேதி 5/2/2024. பத்திர எண் 18,069. விஸ்தீர்ணம் 0.48.57 ஹெக்டர். இதனுடைய விஸ்தீர்ணம் சுமார் ஒரு 12 ஏக்கரா பூமிய யாரு வாங்குறாங்க? அகிலா அண்ணாமலை வாங்குறாங்க. அந்த பத்திர எண் 18,069. இந்த அகிலா அண்ணாமலை பரோ ப்ராப்பர்ட்டியில வாங்கி யாருக்கு கொடுக்கறாங்க? அண்ணாமலையுடைய மைத்தினர் அகிலாவினுடைய அண்ணனுக்கு கா செந்திலுக்கு அதே தேதியில 18,070 பத்திரத்துல 69 அகிலா எழுதுறாங்க. 18,070 பத்திரத்துல அகிலா யாருக்கு எழுதி கொடுக்கறாங்க? அண்ணாமலையுடைய மைத்தினர் அகிலாவுடைய அண்ணன் கா செந்திலுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இந்த ப்ரோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எழுதி கொடுக்குறாங்க. இதனுடைய சொத்து விவரம் என்ன சமாச்சாரம் தான் பீஸ் கோயில் கேட்கிறார். அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டா கையை கட்டி திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறார். இது இல்லாம 12/7/2025 தொண்டாமுத்தூர் இக்கரை போலுவம்பட்டி கிராமத்துல 12/7/2025 யாருகிட்ட இருந்து பூமி வாங்குறாருன்னு சொல்லி சொன்னா அதிமுக மாவட்ட கவுன்சிலர் வச்சிருப்ப பிரதீப் அவருடைய சித்தப்பா பெருமாள் சாமி கிட்ட இருந்து எழுதி வாங்கியவர் யாருன்னு சொன்னா கா செந்தில் அண்ணாமலையுடைய மைத்தினர் அகிலாவினுடைய சகோதரர். இப்போ இந்த எழுதி வாங்கினதுக்கு உண்டான செக்கு பஞ்செல்லாம் இருக்கும் இல்லைங்களா? புள்ளி விவரமா செக்கு பஞ்செல்லாம் எடுத்து இருக்குதுங்க. குப்புசாமி கவுண்டர் பூமிக்கும் கிழக்கு, பெருமாள் கவுண்டர் பூமிக்கும் மேற்கு, கருப்பண கவுண்டர் பூமிக்கும் வடக்கு, நொய்யல் ஆற்றுக்கும் தெற்கு 80 கோடி ரூபாய்க்கு பெருமாள் சொத்தை
4.5 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 4.5 கோடி ரூபாய்க்கு எதுல வாங்குறாங்கன்னு சொன்னா விவிடி அறக்கட்டளை மூலமா வாங்குறாங்க. அந்த விவிடி அறக்கட்டளைங்கிறது விவசாய உற்பத்தி சேர்ந்து இயற்கை உரங்கள் தயாரிச்சு ஆர்கானிக் முறையில் நாங்க வியாபாரம் பண்றோம். அதுக்கு சொல்லித்தான் வாங்குறாங்க. இதுக்கு அரசாங்கத்திலிருந்து 18 கோடி ரூபாய் லோன் ஏற்பாடு பண்ணி வாங்குறாங்க. 18 கோடி ரூபாய் லோன் ஏற்பாடு பண்றாங்க. இதுல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்கு இருக்குது. அந்த அறக்கட்டளை மூலியமா அண்ணாமலை பங்கு இருக்குது. இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி பெங்களூர்ல அதை நிர்வகிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு சொன்னா அண்ணாமலையுடைய மனைவி அகிலா அண்ணாமலை நிற்கிறாங்க. அந்த கம்பெனியுடைய பெயர் கோர் டேலண்ட் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இதுல அண்ணாமலைக்கு 40% சொத்து பங்கு. இந்த சொத்து பங்கெல்லாம் நீ ஒரு எம்பியா கிடையாது, ஒரு எம்எல்ஏவே கிடையாது, ஒரு மந்திரியா இல்ல, இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வாங்கி இருக்கிறதே பீஸ்கர் புள்ளி உரமே வச்சு கேள்வி கேட்கிறார். நீ எலெக்ஷன் நெல்லு நிக்காதவோ, இந்த ப்ராப்பர்ட்டி எதன் மூலமாக வாங்கப்பட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே பரபரப்பா பேசப்பட்டது. அந்த பரபரப்பாக பேசப்பட்டது பீஸ் கோயலுக்கு தெரியாது. பீஸ் கோயல் டெல்லியில இருந்து கேட்கிறாங்க அண்ணாமலை நிக்கலன்னு சொல்லி. அப்போ அண்ணாமலை நிக்கிற இல்லை காரணத்தை ஏதோ ஒரு உள்ள இருக்கிற கட்சிக்காரர் தான் அவர்கிட்ட லிஸ்ட் கொடுத்துருக்கணும். இதுக்கு என்ன சொல்றீங்க மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்ன பிற்பாடுதான் நான் பூத்து கமிட்டிக்கு ஏஜெண்டா போய் உட்காந்துக்கிறேன். அவர் சொன்ன வாசகம், நான் எம்எல்ஏ சட்டசபை தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட நான் விருப்பம் இல்லை, என்ன பூத்து கமிட்டி ஏஜெண்டா போட்டா கூட போது, நான் போய் தலைமை உத்தரவிட்டால் நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு இறங்கி போய் பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அப்ப அண்ணாமலைக்கு பிஜேபியில் செல்வாக்கு என்பது ஒரு சதவீதம் கூட கிடையாது போச்சு. இது இப்ப நடந்த சமாச்சாரம். இதுக்கு முன்னே நடந்த சமாச்சாரம். தமிழ்நாட்டுல எல் முருகனுக்கு அடுத்துதான் அண்ணாமலை மாநில தலைவரா போடுறாங்க. மாநில தலைவரா போட்டனையும் திமுக ஃபைல்ஸ் 1, 2, 3, 4 பல எபிசோட விட்டதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சு போட்டு ஒரு குறைஞ்ச வயசுக்காரன் தான், எல்லாரும் ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அண்ணாமலையை ஃபாலோ பண்ணி ஒரு 20 லட்சம் பேர் சேர்ந்தான். அதுக்கு பின்னால் நடந்த ஒரு எம்பி எலெக்ஷன்ல தான் பாரதிய ஜனதாவினுடைய ஓட்டு வங்கி அதிகரிச்சு காட்டுறதுக்கு உண்டான அடித்தளமிட்டவர் அண்ணாமலை. இதற்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கும். நோட்டோவுக்கு மேல ஓட்டு வாங்குறது நோட்டோவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. அண்ணாமலை கட்சியை வளர்த்து விட்டார். இப்போ அண்ணாமலைய அறிவிக்கப்பட்ட 28 தொகுதியில கோவை வடக்கிலையாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா கோவை வடக்குல வானதி சீனிவாசன் அரிச்சிட்டாங்க. கடைசியா மொடக்குறிச்சி தொகுதியாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ மொடக்குறிச்சியில கிருத்திகா சிவராம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற சி.கே. சரசவருடைய மருமகளை அங்க அறிவிச்சுட்டாங்க. இப்ப அண்ணாமலைக்கு கொங்கு மண்டலத்துல நிக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு. கரூர்ல போய் நிக்க முடியாது. அண்ணாமலை நிக்கிறதுக்கு அங்க கரூர்ல வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த சூழ்நிலையில அண்ணாமலை போட்ட ஆட்டத்துக்கு துள்ளுக்கு பாரதிய ஜனதா கட்சி அடக்கி உட்கார வச்சிருக்கு அண்ணாமலைய. இனிமேல் அண்ணாமலை தமிழ்நாட்டுல அரசியல் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். யாருவே சீண்டுவாரத்து கிடக்கக்கூடிய நிலைமையில தான் அண்ணாமலை இருக்கிறார். பிஜேபிக்கு ஒரு கட்சியில் இருக்கிற வெளியே முடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் ஒரு புதியதானது கிடையாது. அவங்களுக்கு ஆகலின்னு சொன்னா எல்லாத்தையுமே விட்டு கடாச்சிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் பிஜேபி. பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சியில் இருக்கிற தூக்கி எறியறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. பாரதிய கட்சியால் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருந்த கேடி ராகவனை கட்சி விட்டு நீக்கிச்சு, காயத்ரி ரகுராகம் நீக்கிச்சு, கௌதமி நீக்கிச்சு, திருச்சியில் அண்ணாமலைங்கிற ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் அவரை நீக்கிச்சு, எஸ்.வி. சேகரை நீக்கிச்சு. இப்படி நீக்கப்பட்ட பட்டியல்ல அண்ணாமலையும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தூக்கி வீசப்பட்ட கருவேப்பிள்ளை, அவர் இனிமேல் எதற்கும் உதவ மாட்டார் என்று சொல்லித்தான் நீக்கிட்டாங்க. இப்ப இதில் நல்லா உத்து கவனிச்சு பார்க்கணும். விளவங்கோடு விஜயதாரணி யாரு மூலியமா போய் அங்க அமித்ஷாவை பார்த்து கட்சியில சேர்ந்தாங்கன்னு தெரியுங்களாப்பா? காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி எல் முருகன் மூலியமா தான் போய் டெல்லியில கட்சியில சேர்ந்தாங்க. இப்ப விளவங்கோடு விஜயதாரணிக்கு அந்த விளவங்கோடு தொகுதி பாரதிய ஜனதா தொகுதிக்கு அவங்களுக்கே எம்எல்ஏவை கொடுத்துட்டாங்க. விளவங்கோடு விஜயதாரணிக்கும் அண்ணாமலைக்கும் 7ஆம் பொருத்தம் ஆகாது, கழட்டி விட்டுருவாங்க நல்லா நினைச்சாங்க. இப்ப எல் முருகனுடைய ஆதிக்கம் பாரதிய ஜனதாவில ஓங்கி இருக்கு காட்டித்தான் தன்னால் கட்சியில் சேர்த்தப்பட்ட விளவங்கோடு விஜயதாரணிக்கு காங்கிரஸ்ல இருந்து விஜயதாரணிக்கு மீண்டும் விளவங்கோட்டுல
ஒரு நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. விளவங்கோடு விஜயதாரணி அங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜெயிக்கிறதுங்கிறது 100% கிடையாதுங்கிறது அங்க நாடறிஞ்ச உண்மைதான். ஆனா எல் முருகனுடைய ஆதரவாளர் அங்க கொடுத்திருக்காங்க. இப்ப எல் முருகன் வந்து சட்டசபைக்கு நிக்கணுங்கிற தேவையே இல்லைங்க. ஏற்கனவே அவர் வந்து ஒரு மந்திரியா இருக்கிறார், ஏற்கனவே ஒரு அமைச்சரா இருக்கிறார், ராஜ்யசபா மெம்பரா இருக்கு, ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கிறப்போ சட்டசபை தொகுதியில எதுக்காக எல் முருகன் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அவனாசியில வந்து நிக்கணும்? அது தனி தொகுதியில எதுக்கு அங்க வந்து நிக்கணும்? அவனாசியில வேற யாராவது ஒரு தனி தொகுதியில நிறுத்தியிருந்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு பலன் அடைஞ்சிருப்பான். பலன் அடையக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு எதுக்குங்க பதவி, இத்தனை பதவி? இதையெல்லாம் அண்ணாமலை கேட்டிருப்பாரு. ஏங்க அவருக்கு வந்து ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்கிறாரு, அமைச்சரா இருக்கிறாரு, நீங்க மறுபடியும் எதுக்கு வந்து அந்த தொகுதியில் அவரை நிறுத்துறீங்கன்னு சொல்லி அண்ணாமலை கேட்டிருப்பாரு. வாய் சும்மா இருக்காது, அண்ணாமலை வாய் வந்து ஒரு துடுக்கான வாய் தான். கேட்டிருக்கிற சமயத்துல நீ உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க என்னமா மட்டும் சொல்லி எல் முருகனுக்கு அங்க சீட்டு கொடுத்து அங்க உட்கார வைக்கிறாங்கன்னு சொன்னா அண்ணாமலையோட நிலைமை நினைச்சு பாருங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் இருந்து முட்டிக்கிட்டு போய் சாத்தூர்ல நிக்கிறார். அந்த அளவுக்கு அதிமுக ஏற்கனவே ஒரு தடவை சொன்னான், திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து நீங்க அதிமுகவுக்கு கேட்டு வாங்கலினா திருநெல்வேலி மாவட்டத்துல அதிமுக தோக்கடிச்சிருன்னு சொல்லி ஒரு கண்டன கூட்டம் போட்டு பகிரங்கமா எடப்பாடி கிட்ட அறிவிச்சாங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதிக்கு ஓடி போயிட்டார். எப்பவுமே திருநெல்வேலி வந்து எப்பவுமே அதிமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த சூழ்நிலையில இப்போ சாத்தூருக்கு போனவர் தான் நயினார் நாகேந்திரன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா நடப்புல இருக்கக்கூடிய தலைவரே தூக்கி பந்தாடிட்டு இருக்கிறப்போ ஏற்கனவே இருந்த அண்ணாமலைய யாராலும் மரியாதை கொடுப்பாங்களா? அதனால பந்தியிலேயே உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இலை ஓட்டின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நான் பந்தியிலையும் உட்கார்ல, தேர்தலில் நிக்கல, வேணா சாதாரண தொண்டனாக இருந்து கொண்டு நான் போய் பூத்து ஏஜெண்டா இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய பிரச்சனை முடிச்சுக்கிட்டார். அவர் பூத்து ஏஜெண்டா கூட அவங்கள போட மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.